पूर्णमादः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। अथ யோகானுசாசனம். பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல யோக சுதாகரம்ன்ற விற்பி சதாசிவ பிரம்மேந்தரோட யோக விற்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2வது பாதம் சாதனா பாதம். இந்த சாதனா பாதத்துல நேத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முடிச்சிருக்கோம். ஸ்வாத்தியாயாத் இஷ்ட தேவதா சம்பிரயோக அப்படின்னு சூத்திரம் 44வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். நியமங்களோட சித்தி அடைஞ்சா என்னெல்லாம் பலன் கிடைக்கும்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரும். தபஸ்னால என்ன உண்டாகும், அதே மாதிரி சுவாத்தியாயத்தினால என்ன உண்டாகும் அப்படின்னு. இப்போ நம்ம சுவாத்தியாயத்தில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கோம்ல. நிஷ்டையோட பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி ஓங்கார ஜபத்திலையும் ரொம்ப நிஷ்டையோடு இருக்கிறோம் அப்படின்னா இஷ்ட தேவதையை இப்போ நிறைய பேருக்கு இஷ்ட தேவத்தை கான்சென்ட்ரேஷன் இல்லை. நான் அதான் பார்க்குறேன், மாற்றிக்கிட்டே இருக்காங்க தேவதையை. அப்படிலாம் மாற்றலாம் கூடாது. ஒரே தேவதையில் அதே மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். எதுக்காக அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஒன்றுத்தில் வரணும். நம்ம பாட்டுக்கு நிறைய விக்கிரகங்கள் நிறைய ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் குவியாது. அப்போ ஏதாவது ஒன்றுத்த என்ன பண்ணணும், ஒரு சாதகன் பார்த்தீங்கன்னா ஒரே ரூபமாக ஏதாவது ஒன்றை ஃபைனலாக ஒன்று வச்சுக்கணும். அதே மாதிரி நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தேவத்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. அதெல்லாம் காட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே கான்சென்ட்ரேஷனே வராது. சௌமியமாக இருக்கணும். ஒரு தேவத்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சௌமியமான தேவத்தையாக தெளிவான ஃபோட்டோஸாக இருக்கணும். அப்போ தான் கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன கச்சமுச்சான்னு இருந்துச்சுன்னா, நிறைய டீட்டெயிலெலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ சரியாக இருக்காது. தெளிஞ்ச ஃபோட்டோவாக ஒன்றை வச்சுக்கிட்டு நீண்ட காலம் அதை பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணணும். மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சுவாமியோட சித்திரத்தை மனசுக்குள்ளார கொண்டு வர வரைக்கும் வெளியில் தாரணை பண்ணி காப்பி பண்ணணும். அதுக்கப்புறம் ஓங்காரத்தை, அந்த தேவத்தையும் ஓங்காரமும் ஒன்று அப்படின்னு நல்லா பிரயோகம் பண்ணணும். அப்படி பிரயோகம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஸ்மிருதி கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணன் தேவதா இது அப்படின்னா பிராணன். அந்த பிராணனுக்கு பார்த்தீங்கன்னா மந்திரம் ஓங்காரம் தான் மந்திரம். அப்புறம் குருநாதர், அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மனசு. இது எல்லாம் ஒன்றா சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேவதையோட சாட்சாத்காரம் உண்டாகும். இப்போ நம்ம வாக்கில் மந்திரம் சொல்கிறோம், இது மனசோட ஒன்றாகணும். இந்த மனசில் பார்த்தீங்கன்னா தேவதை இருக்கும், இஷ்ட தேவதை இருக்கும். அதுக்கப்புறம் தேவதைக்கு அப்புறம் குரு தீட்சை கொடுத்த குரு இருப்பார். அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கலந்து 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 கடைசியில் பிராணனோட ஒன்றாகும்போது அந்த தேவதையோட சாட்சாத்காரம் உண்டாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு முடிஞ்சா நான் அந்த எங்களோட இதில் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தப்ப நான் சொல்கிறேன். மந்திரம் கிடைக்கல எனக்கு. நாளைக்கு முடிஞ்சா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மிருதியை உங்களுக்கு நான் கோட் பண்ணுறேன். பிராணனோட தேவத்தைன்றதே பிராணன் தான். நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த தேவதைன்றதே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தான். அந்த ஃபார்மோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிராணனோட ஒன்றாகணும்.
அதே மாதிரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணனோட ஒன்றாகணும். அதுக்கப்புறம் தேவத்தையும் மனசும் ஒன்றானதுக்கு பிறகு ஈஸ்வர நம்மளோட குருநாதரோட இதுவும் ஒன்றாகணும். அப்புறம் நான் அப்படின்ற அந்த தத்துவமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாகும். அப்படி ஒன்றா ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்சாத்காரம், தேவதையோட சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்போ இஷ்ட தேவத்தையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுக்கிட்டு ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணி அபியாசம் அதிகமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இஷ்ட தேவத்தையோட அசம்பிரயோக அப்படின்னா நல்ல இஷ்ட தேவதா சம்பிரயோக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தாலாபம் பண்ண முடியும், விவகாரம் பண்ண முடியும். நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அந்த தேவதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடும். இது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வருது 45வது சூத்திரத்துல சொல்றார் ஆச்சாரியார். சமாதி சித்திர ஈஸ்வர பிரணிதானாத், சமாதி சித்திர ஈஸ்வர பிரணிதானாத், சமாதி சித்திர ஈஸ்வர பிரணிதானாத். ஈஸ்வர பிரணிதானம் என்னெல்லாம் பார்த்துருக்கோம். முதல்ல நியமத்துல வந்து பார்த்தீங்கன்னா சௌச்சம், சந்தோஷம், அதுக்கப்புறம் தபசு, சுவாத்தியாயம், 5வதா இருக்கிறது ஈஸ்வர பிரணிதானம். அந்த ஈஸ்வர பிரணிதானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா சமாதி சித்திர், சமாதி சித்திகி பவதி. ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வர பிரணிதானத்துல முதல் ஸ்டெப்பு கர்ம பல தியாகம். நம்ம என்னெல்லாம் கர்மம் பண்றோமோ அதோட பலன்களை எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது, சமர்ப்பணம் பண்றது. எது கிடைச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரருக்கு அர்ப்பணம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உண்டியல்ல போடுற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கர்ம பலன்கள்லாம் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்றது. இதுக்கு அடுத்தது 2வது ஸ்டெப்பு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3:19 கர்ம பல தியாகம் சொல்லும் பகவத்கீதையில. 3:30 சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணணும்னு சொல்லுது. நான் வெறும் ஸ்லேவா இருக்கேன், ஈஸ்வரன் தான் உள்ள இருந்து எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு தன்னை ஸ்லேவ் ஆக்கிக்கிட்டு முக்கிய கர்த்திருவத்தை வந்து பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிடுறேன். நான் பண்ணல, நான் கவுனகர்த்தா. முக்கிய கர்த்தா வந்து யாருன்னா ஈஸ்வரன் தான் முக்கிய கர்த்தா, நான் ஸ்லேவ், வேலைக்காரன், நிமித்த மாத்திரமா இருக்கேன் அப்படின்னு கர்மத்தை தூக்கி அவன்கிட்ட போட்டுறது. இதுக்கு பேர் ஈஸ்வர பிரணிதானம்னு முதல் ஸ்டெப்பா வச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானத்துக்கு உள்ளார கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துருது அப்படின்னா முதல் பாதத்துல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 உபாயங்களை முதல் பாதத்துல பதஞ்சலி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார். அந்த 7 உபாயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரதம உபாயமே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கு ஈஸ்வர பிரணிதானாத்வா. ஒரு அருமையான சூத்திரம் 1:23 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர பிரணிதானாத்வா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 உபாயங்கள் 23 வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா சொன்னதுல இந்த ஈஸ்வர பிரணிதானத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 சூத்திரங்கள் வைக்கிறார். 23 32 வரைக்கும் இருக்கிற சூத்திரங்கள் ஃபுல்லா ஓங்காரத்துக்காக இருக்கிற சூத்திரங்கள். ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை பிரணிதானம் செய்வதன் மூலமாகவும் ஈஸ்வரனிடத்துல சரணாகதி பண்றது மூலமாகவும் சமாதி சித்தியானது உண்டாகும் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவா சாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முதல் சாய்ஸை என்ன பண்றாருன்னா ஈஸ்வர பிரணிதானம் சொல்றாரு. சரி, ஈஸ்வர பிரணிதானம் எப்படி சுவாமி பண்றது அப்படின்னு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஆச்சாரியர் என்ன பண்றாரு 24வது சூத்திரத்துல போன முதல் பாதத்துல ஈஸ்வரனை பத்தின லட்சணம் சொல்றார். கிளேஷ கர்ம விபாக ஆசைர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரஹ. ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனா என்னன்னு தெரியணும்ல. இன்னைக்கு காலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பகவானை பத்தினா 9வது அத்தியாயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், கர்ம பந்தங்கள் ஆகிறது இல்லை, அவர் கர்ம பலன்களோட சம்பந்தம் இல்லை, எந்த கர்மத்தோடையும் சம்பந்தம் இல்லைன்னு பார்க்குறோம்ல. அதே லட்சணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பதஞ்சலி முனிவர் 1:24 ஈஸ்வரனுக்கு லட்சணமா சொல்றார். கிளேஷ கர்ம, கிளேஷம்னா பஞ்ச கிளேஷங்களோட பகவானுக்கு சம்பந்தம் இல்லை, கர்மத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை, பகவானுக்கு புண்ணிய பாப்பம் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி விபாகம், கர்ம பலன்களோடும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. இது மாதிரி ஆசைர், வாசனைகளும் அவருக்கு இல்லை. இதோட எதோடையும் சம்பந்தம் இல்லாத ஒரு விசேஷ புருஷன் யாரோ அவருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தத்திர நிரதிசயம் சர்வஜத்வ பீஜம். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அவர் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னு கேட்டா சர்வஜத்துவம் அவர்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ தன்மை இருக்கு. அந்த சர்வஜத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான்கிட்ட வந்து சர்வஜராவும் சர்வசக்திமானும் இருக்கார். எப்படி சர்வசக்திமான்னு கேட்டா அவர் சர்வஜரா இருக்கார், அதனால எல்லாத்தையும் அறிஞ்சவரா இருக்கார், அதனால அவர்கிட்ட சர்வ சக்திகளும் இருக்கு அப்படின்னு 25வது சூத்திரம் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ச பூர்வேஷாமபி குருகு காலேன அனவச்சேதாத் 26வது சூத்திரம் 1:26 சொல்லிச்சு. அந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆதி குரு, காலேன அனவச்சேதாத் எல்லா குருமார்களுக்கும் குருவாக இருப்பவர். குரு ச பூர்வேஷாம் அபி குருகு, யாரெல்லாம் குருநாதர்களா இருந்தாங்களோ எனக்கு முன்னாடி என்னோட ஆச்சாரியர், என்னோட ஆச்சாரியருக்கு முன்னாடி என்னோட குருநாதர், அவரோட குருநாதர், அவரோட குருநாதர்னு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கடைசியில எங்க போய் முடியும்? தட்சிணாமூர்த்தியில போய் முடியும். நம்ம டெய்லி வந்து சொல்றோம்ல சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம். அப்ப அந்த சதாசிவன் தான் வந்து பாத்தீங்கன்னா குருக்கெல்லாம் குருவா இருக்கிறவர், அவர் தான் தட்சிணாமூர்த்தி நம்ம சொல்றோம். அப்ப குருக்கெல்லாம் குரு, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்போ இருந்தவரா சுவாமி? நந்திக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆதி காலத்துல உபதேசம் பண்ணவரா அப்படின்னா இல்லப்பா, காலேன அனவச்சேதாத். பகவான் எப்ப எப்படி இருக்காருன்னா காலத்தினால லிமிட் பண்ணப்படாமல் இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வியாச பீட்டத்துல உட்கார்றோம் அப்படின்னா அவர் ஆவிர்வாவம் ஆயிடுவார். யாரெல்லாம் வியாச பீட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முறையா நியமங்களோட இருந்து பண்றோமோ, நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லல அப்படின்ற எண்ணத்தோட தான் சொல்றது. நான் அப்படின்ற அகங்காரத்தோட சொன்னா அங்க ஈஸ்வரன் ஆவிர்வாவம் ஆக மாட்டேன். நம்ம படிச்சு கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றோம் எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஈஸ்வரன் தான் படிச்சு கொடுக்கிறாருன்ற எண்ணத்தோட ஒருத்தர் படிச்சு கொடுக்கிறாருன்னா கர்த்திருவம் இல்லாம அந்த இடத்துல எல்லாம் ஈஸ்வரன் வந்து ஆவிர்வாவம் ஆகிறார். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குருநாதர்கள் இடத்துலயும் குரு தத்துவமா இருக்கார். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ இருந்தாருன்னு நினைக்காதீங்க. ஈஸ்வரன் ஆதிகுரு, அவர் எல்லா குருமார்களுடைய ஹிருதயத்திலையும் குரு தத்துவமா இருந்து டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கார். காலேன அனவச்சேதாத் 26வது சூத்திரம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சரி அவரை பிரணிதானம் பண்றதுன்னா என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டா தஸ்ய வாச்சகா பிரணவஹா 27வது சூத்திரம் சொல்லிச்சு போன பாதத்துல 1:27. தஸ்ய வாச்சக பிரணவக, அவரோட பேரு, பகவானோட பேர் என்னது அப்படின்னா பிரணவம். அந்த பிரணவத்தை என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டா 28வது சூத்திரம் 1:28 சொல்லுது தஜ்ஜபஸ் ததர்த்த பாவனம். முக்கியமானது தஜ்ஜபஸ் ததர்த்த பாவனம். அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானோட பேரா இருக்கிற ஓங்காரத்தை பிரதீகம்னு பேரு. நான் ஏற்கனவே 8வது சாப்டர் பகவத்கீதை படிக்கும் போது சொல்லியிருக்கேன். ஓங்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதீகம், அடையாளம், சின்னம், வாச்சகம். அப்ப அந்த வாச்சகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப 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 அந்த வாச்சியம் எது? அந்த ஓங்காரத்துக்கு பொருள் யாரு அப்படின்னா பகவான். அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே தஜ்ஜபஹா, அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும். அந்த ஓங்காரத்துக்கான விஷயமா இருக்கிற ஆளா இருக்கிற பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இதனால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது 29வது சூத்திரம் சொல்லுது தத பிரத்யக் சேத்தனாதிகமஹா. அந்த ஓங்கார ஜபத்தை நல்ல அர்த்த சிந்தனையோட கண்ணை மூடி இருந்து பகவானோட இது பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ததக அதிலிருந்து பிரத்யக் சேத்தனாதிகமக தன்னுடைய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸோட அனுபூதியானது உண்டாகும். பிரத்யேக ஆத்மாவை பத்தின அனுபூதி உண்டாகும். கூடவே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அப்பியந்தர அபாவஸ்ச, பகவானை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தினால பண்ண 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 என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்ச மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி போகும், அந்தராயங்கள் அபாவமாகும். மொத்தம் 13 அந்தராயங்கள் சொல்றோம், 13 தடைகளும் அப்டக்கல்ஸ் இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரத்யேக ஆத்மாவை பத்தின ஞானம் உண்டாகும். ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம் சித்திக்கும். அப்ப இந்த ஓங்காரத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் வரைக்கும் போக முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஈஸ்வர பிரணிதானாத் சமாதி சித்திகி அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை பிரணிதானம் பண்றது மூலமா சமாதியானது சித்திக்கும் சொல்லியாச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்க இருக்கிறதும் அங்க இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆச்சாரியர் விருத்திகாரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விருத்திகாரர் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றார் ஈஸ்வரே
ஈஸ்வரனிடத்துல அகாமனையா சகல கர்ம சமர்ப்பணாத். அகாமனையான என்ன அர்த்தம்? காமமில்லாமல் எல்லா கருமங்களையும் பாத்தீங்க அப்படின்னா சகல கர்ம சமர்ப்பணாத், எல்லா கருமங்களையும் சமர்ப்பணம் பண்றது மூலமா. எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணணுமா சுவாமி அப்படின்னா ஆமா. 5:10 பாத்தீங்கன்னா பகவத்கீதை 5:10 பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுங்க, விருத்திக்கு பக்கத்திலே போட்டுங்க. பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தியக்துவா கரோத்தியக லிப்யதே நசபாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா. பகவத்கீதையில பகவான் சொல்றார், அந்த ஈஸ்வரனிடத்துல, பிரம்மனினா ஈஸ்வரனிடத்துல சகல கருமங்களையும் பாத்தீங்கன்னா சங்கம் தியக்துவா, பலன் மேல ஆசை இல்லாமல் எல்லா கருமங்களையும் பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு எவன் செய்கின்றானோ அவன் புண்ணிய பாப்பங்களால் சம்பந்தப்படுவதே இல்லை, தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதே பாத்தீங்கன்னா 3ல பாத்தீங்கன்னா 19 எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம கரோத்தியக அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. தஸ்மாத் அசக்தம் சததம் காரியம் கர்ம சமாச்சர. எந்த பலன் மேலையும் ஆசை இல்லாமல், எந்த கருமத்து மேலையும் ஆசை இல்லாமல் என்ன பண்றது? யாரு கருமத்தை பண்றானோ அசக்தோ ஹியாச்சரன் கர்ம பரம ஆப்னோதி பூருஷன், அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா பரத்தை அடைகின்றான். அப்ப நம்ம பரத்தை அடையணும், மேலான அந்த ஈஸ்வர தத்துவத்தை அடையணும்னா முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணப்பட்ட கர்மங்களை பண்றது. இதைதான் இங்க பாத்தீங்கன்னா சதாசிவ பிரமேந்திர சொல்றார். ஈஸ்வரனிடத்துல அகாமனையா, காமம் இல்லாமல், காமனையான ஆசை, அகாமனையான ஆசை இல்லாமல், சகல கர்ம சமர்ப்பணாத், எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்றது. சுவாமி கர்மம் சொல்லியிருக்கே, நீங்க சொன்னது 3:19 5:10 பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை தானே சொல்லியிருக்கே. அப்படின்னா 3:30 எழுதிங்க. 3:30 சொல்லுது ரொம்ப கிளியரா. 3:30 சொல்றார், மகி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகத ஜ்வரஹ. 3:30 பாத்தீங்கன்னா கர்மங்களையே சமர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்கு. எப்படி கர்மங்களை சமர்ப்பணம் பண்றது? உள்ள இருந்து பகவான் என்ன ஆட்டி வைக்கிறார், நான் பண்றேன். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இப்ப இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேர் நான் பழக்கமே இல்லை, நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிட்டேன். அங்கேயும் போய் அதிகம் பேசுறது. முன்னாடிலாம் அப்படியே கிரிவல பாதையில அங்கங்க உட்காந்து அங்க இருக்க சன்னியாசி சாதுக்கள்கிட்டலாம் நிறைய பேசி மெதுவாக கிரிவலம் பண்ணிட்டு வருவேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சாதுக்கள்லாம் பழைய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி அவன் பண்ண சொல்றான் சாமி, நான் பண்றேன் சாமின்னுவாங்க. இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வார்த்தை. என்ன அப்படின்னா, அவன் பண்ண சொல்றான் சாமின்னு மலையை பார்த்து காட்டுவாங்க. அண்ணாமலையார் பாத்தீங்கன்னா செய்ய சொன்னார், அருணாச்சலேஸ்வரர் செய்ய சொன்னார், நான் பண்றேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ணல, எனக்குன்னு எதுவும் இல்லை, உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா என்ன பண்றார், என்னை ஏவரார், என்னை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றார், நான் பண்றேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது. அது மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் கர்ம சமர்ப்பணம்னு பேர். முதல்ல கர்ம பல தியாகம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கர்மத்தையே தியாகம் பண்றது. இதுல பாத்தீங்க அப்படின்னா மிருகதாரண்ய உபநிஷத்துல 4:4:22 போட்டுங்க. ரொம்ப முக்கியமான மந்திரம். மிருகதாரண்யத்துல 4:4:22 அது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. தம் ஏதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா எப்படி அறியறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேத வச்சனத்து மூலமா பிராமணர்கள் பாத்தீங்கன்னா அறிய இச்சை கொள்கிறார்கள். வேத வச்சனம் என்ன சொல்லுது சுவாமி அப்படின்னு கேட்டா, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. மந்திரம் ரொம்ப ஸ்பெஷலான மந்திரம் சொல்லப்படுது. யஜ்ஞம், தானம், தபசு, இந்த கர்மங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அநாசகேன அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அநாசகேனா ஆசை இல்லாமல், எந்த கர்மம் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஆசை இல்லாமல், இதை நான் ஈஸ்வர பூஜையா ஈஸ்வரனுக்காக பண்றேன் அப்படின்னு பண்றதுதான் பாத்தீங்கன்னா அநாசகேன அப்படின்னு வார்த்தையில சொல்லுது. இங்கேயும் ஆச்சாரியர் என்ன பண்றார் அப்படின்னா அகாமனையான்றார். இந்த இடத்துல சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்றது அகாமனையா, காமம் இல்லாமல். எதை பண்ணணும்? சகல கர்மங்கள். சகல கர்மம்னா என்னது? யஜ்ஞம், தானம், தபஸ்.
இதை எல்லாத்தையும் பண்றது மூலமா சமர்ப்பணம் பண்றது. அப்ப முதல்ல கர்ம பரத்தியாகம், இரண்டாவது கர்ம தியாகம். இத பண்ணா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா சமாதி சித்திகி பவதி, சமாதியானது சித்திக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டார். சரி, சமாதி சித்தத்திய, சமாதி சித்தம் அடைஞ்சவனுக்கு என்ன இருக்கும்? ஏகாகிர சித்தம்னு பேர். சமாதி சித்தம்னு என்ன அர்த்தம்? ஏகாகிர சித்தம். யாருக்கு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன், முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கர்ம யோகத்தை தான் ரொம்ப அதிகமா பிரிஸ்கிரைப் பண்றோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம யோகத்துக்கு பகவத்கீதையில சொல்ற இதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் ஸ்டெப் கர்ம யோகத்தை பண்ற போது முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றான்? சமத்துவம் யோக உச்சிதே பலன். முதல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக கர்மசு கௌஷலம், யோக கர்மசு கௌஷலம். முதல் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா யோக கர்மசு கௌஷலம். எப்பவுமே எடுத்துங்க. யோகம் என்றால் முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா யோகம் என்றால் கருமங்களில் குஷலத்தன்மை. கர்மங்களில் குஷலத்தன்மைன்னா என்ன தெரியுங்களா? குஷலத்தன்மைனா நிபுணத்துவம்னு பேரு. ஒருத்தர் ஒரு காரியத்துல ஃபுல்ஃபில்னஸுக்காக ஒர்க் அவுட் பண்றாருன்னு வச்சுங்களேன் ஒரு காரியத்தை. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பலன் மேல போச்சு, புத்தி போச்சு அப்படின்னா ஃபுல்ஃபில்னஸ் வராதுங்க. இவன் எவ்வளவு கொடுப்பான், இந்த வேலையை முடிச்சா எவ்வளவு கிடைக்கும், இந்த வேலையை முடிச்சா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தனுக்கு அந்த பேமெண்ட்லயே கவனம் இருந்துச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? கர்மத்துல இருக்காது. அப்போ ஒரு கர்மத்தை ஃபுல்ஃபில்னஸுக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்க நல்லா பண்ணணும். விடுங்க, ஃப்ரூட்டை பத்தி விட்டுருங்க. அப்படின்ட்டு எவன் பாத்தீங்கன்னா முழுசா கர்மத்திலேயே ஈடுபடுறானோ அப்ப அந்த கர்மம் பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ் ஆயிடும். நிபுணத்துவம் வந்துடும், அதுல ஃபுல்ஃபில்னஸ் வந்துடும், உங்களுக்கு எக்ஸலன்சி வந்துடும் ஒரு கர்மத்துல. அப்ப முதல் ஸ்டெப் யாராவது உள்ள வராங்க அப்படின்னா கர்மம்ன்றது யோகம்னா என்ன சுவாமி? யோகம்னா ஏகாகிரம் சமாதி. அது என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஒரு கர்மத்தை முழுசா பண்ணு. ஒரு வீடு கூட்டுறீங்களா, வீடு கூட்டும் போது கூட ஏனோதானோன்னு வீடு கூட்டாதீங்க, கிளீன் பண்ணாதீங்க. வீட்டை கிளீன் பண்ணும் போது தொடப்பத்தை வச்சு கீழான வேலை இல்லை. ஒரு டாய்லெட்டை பாத்தீங்கன்னா பிரஷ் வச்சு கிளீன் பண்றீங்க, அதுவும் கீழான வேலை இல்லை. எந்த வேலை பண்ணினாலும் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட அதை முழுசா பண்ணினீங்க அப்படின்னா அது யோகமா மாறிடும். முழுசா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடிய பலனை பத்தின அக்கறை போயிடும். அப்ப முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தோட முதல் ஸ்டெப் யோக கர்மசு கௌஷலம். சரி, ரெண்டாவது கண்டிஷன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் பாத்தீங்கன்னா யுத்தாய யுஜ்யஸ்வ. யுத்தாய யுத்தத்துக்காக பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணு, யுத்தத்தோடு கூடுவாயாக, வேலைக்காக வேலையோடு கூடணும். ரெண்டாவது ஸ்டெப் கண்டிஷன் இது. அப்ப வேலைக்காக தான் வேலை பண்ணணும் முடிய பலனுக்காக வேலை பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. கண்டிஷன் என்னது? ஒரு கர்மத்துல நீங்க எக்ஸலன்சி வரணும் அப்படின்னா, நிபுணத்துவம் வரணும் அப்படின்னா கர்மத்துக்காகவே கர்மம் பண்ணணும், பலனுக்காக கர்மம் பண்ணக்கூடாது. அப்ப அது மாதிரி பண்ணீங்கன்னா யுத்தாய யுஜஸ்வ, யுத்தத்திற்காகவே யுத்தத்தோடு கூடுவாயாக, யுத்தத்தை செய்வாயாக. பிராக்கெட்ல கர்ம பலனிற்காக வெற்றி தோல்விக்காக பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது. சுவாமி இது மாதிரி ஒருத்தர் ஃபியூச்சரை பத்தின ஐடியாவே இல்லாம, ஃப்ரூட் எப்பவுமே ஃபியூச்சருக்கு போகாம யார் பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை சிறப்பா பண்ணணும், ரொம்ப நல்லா பண்ணணும்னு ஒரு கர்மத்துல ஆழ்ந்து போய் பண்றானோ, ஃபுல்ஃபில்னஸ்க்காக மட்டும் பண்றானோ, அவனுக்கு என்ன சுவாமி கிடைக்கும்? எல்லா வேலையும் இதே மாதிரி மெதுவா 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 பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் சொல்லப்பட்டிருக்கு. சமத்துவம் யோக உச்சியது. மூணு. இந்த மூணுத்தையும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. யார் வந்தாலும் இப்ப நீங்க நம்மளோட லைஃப்ல எடுத்துங்க, காலையில இருந்து எந்த வேலை பண்ணினாலும் ராத்திரி வரைக்கும் எங்க ஆச்சரியார் சொல்லுவார், ஐயோ கொண்டு எடுத்துக்குவாருங்க. நம்மலாம் ஏனோ தானன்னு வாழ்ந்து வளர்ந்தவங்க. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியோ வளர்ந்தோம். சாமிகிட்ட போனா பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கிட்ட ஐயோ என்னங்க மனுஷன் இருக்கும், ஐயோ இவர்கிட்ட சகிக்க முடியாது. ஒரு காலையில சுவாமியோட பெட்ஷீட் எடுத்து கரெக்டா மடிச்சு வைக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் நம்ம வீட்டுல பண்ணதே இல்லைங்க அப்படின்னு. கரெக்டா அந்த கார்னர் கரெக்டா பிடிச்சு கரெக்டா மடிச்சு வச்சு அதை ஒரு தேய்ச்சி கரெக்டா வச்சு பேக்கிங் பண்ணி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் இதை என்ன மடிச்சு வைக்கிறது தானே அப்படின்னு மடிச்சு வச்சா இப்படிதான் பண்ணணும்.
ஒரு கௌப்பீனம் தொங்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கௌப்பீனத்தை எடுத்து இப்படி இப்படி கசக்கி இப்படி வைப்போம். கௌப்பீனத்தை அப்படிலாம் மசக்கு கொடுக்குறாங்க. கௌப்பீனம் நீளமான துணிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 3 அடி துணியை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மடிச்சு அதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்து அதை கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்ற மாதிரி பண்ணி மடிச்சு கரெக்டா ஒவ்வொரு சின்ன 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 வேலையும் பார்த்து 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 பண்றது. எந்த வேலையும் வீட்டுல சுவாமியோட இதை வந்து கிளீன் பண்றோம் அப்படின்னா, தொடப்பத்தை கிளீன் பண்றோம் அப்படின்னா கேர் பண்ணி ஒவ்வொரு எம்எம்லயும் தூசி ஏதாவது இருக்கான்னு பார்த்து 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 கிளீன் பண்றது. ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண 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 ஒரு நேர்த்தி வரணும். அந்த நேர்த்தி வர 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 உங்களுக்கு என்ன ஆகுனா கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா குவிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கர்மயோகம்னு தூக்கி போட்டுறாதீங்க. கர்மயோகத்துல முதலுது ஃபுல்ஃபில்னஸ்க்காக, கர்மத்தை பூரணத்துவத்துக்காக பண்றது. ரெண்டாவது, இதுக்கு வந்து சுவாமி யாராவது நம்மளை ஸ்துதி பண்ணுவாங்களா? சுவாமிலாம் எங்க ஸ்துதியே பண்ண மாட்டாருங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா மாங்கு 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 மாங்குன்னு சேவை பண்ணுவோம். சுவாமி ஏதாவது ஸ்துதி பண்ணிடுவாரு, ஸ்துதியே பண்ண மாட்டார். நல்லா பண்றப்பா, நீ ரொம்ப நல்லா சூப்பரா பண்ற, நானும் எல்லாத்துக்கும் ஸ்துதி பண்ணிடுவேன். ஆனா எங்க ஆச்சாரியாட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்துதியே வாங்க முடியாது. பல பணம் நொந்து போயிருக்கேன். மனுஷன் ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டாரு. இவ்வளவு உழுது உழுது வேலை பண்றோம், இவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கோம், காலையில இருந்து சாயந்தரம் நல்லா இருப்பாப்பா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எங்கேயாவது சொல்லுவாரான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கிட்ட இருந்து ஒன்னும் ஃப்ரூட் கிடைக்காது. ஆனா வேலை என்னது? எந்த வேலை பண்ணாலும் சிறப்பா பண்ணணும். அப்ப நல்லா பண்ணணும், ஆனா ஃப்ரூட்டே கிடைக்காது. ஃப்ரூட்டை பத்தி நமக்கு சாய்ஸ் இல்லை. கர்மா பண்றதுக்கு மட்டும்தான் சாய்ஸ் இருக்கு அப்படின்னு கர்மத்தையே பண்றது. அப்ப என்ன ஆகும்? ஃபியூச்சருக்கு போகாது. ஏன்னா ஃப்ரூட் கிடைக்காது, ஃப்ரூட் இல்லை. ஃப்ரூட் வந்து பகவானா பார்த்து எப்போவாது கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்மத்தை ஃபுல்லா ஆழ்ந்து பண்ண 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 மெதுவா மனசு என்ன பண்ணுனா சஞ்சலம் இல்லாத நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய்விடும். மெதுவா மெதுவா செட்டில் டவுன் ஆகும். அதுக்கு பேர் தான் சமத்துவம் யோக உச்சியதே. இந்த 3. அப்ப முதல்ல யோக கர்மசு கௌசலம், ரெண்டாவது யுத்தாய யுஜ்யஸ்வ, மூணாவது சமத்துவம் யோக உச்சியதே. இத 3 இத பண்ணுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி. சமத்துவம்னா என்ன அர்த்தம்? சமத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் சமாதி, சித்த ஏகாகிரதா. அந்த சித்த ஏகாகிரம் கிடைக்க 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 என்ன சுவாமி ஆகும்? ஆச்சாரியர் சொல்றாரு, சமாதி சித்தசிய. நல்ல ஏகாகிர சித்தத்தோட மைண்ட் கான்சென்ட்ரேஷனோட ஒருத்தன் கர்மத்தை பண்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன சுவாமி கிடைக்கும்? அதோட ஃப்ரூட் என்ன? ஏகாகிர சித்தத்தோட ஃப்ரூட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதானம் பிரசாத இது யாவத்து. அவனுக்கு பிரசாதம் என்ன சுவாமி கிடைக்கும்னா ஏகாகிர சித்தம் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுமா? ஏகாகிர சித்தம் இம்ப்ரூவ் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா கோரா கும்பரோட கதையை எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். கோரா கும்பர் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை மிதிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட நாமத்திலேயே பாண்டுரங்கனோட ஸ்மரணத்திலேயே இருக்கான். அவன் கர்மத்தை பண்ண 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு தெரியவே இல்லை, பகவானை காட்சி கொடுக்குற அளவுக்கு போயாச்சு. அப்ப ஏகாகிர சித்தம் என்ன பண்ணும்? மெதுவா 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 சமாதானம்னு சொல்லக்கூடிய சமாதி. இந்த வார்த்தை இப்பதான் யூஸ் பண்றோம்ல, ஆக்சுவலா இது வேதாந்தத்தோட டெர்மினாலஜி. அத்தியாத்ம பிரசாதம் சொல்றோம் பாத்தீங்களா? ரிதம்பரா தத்திர பிரஜா. பிரசாதம்னா அத்தியாத்ம பிரசாதம். உள்ளுக்குள்ளார என்ன உண்டாகும்னா பிரசாதம் கிடைக்கும். என்ன பிரசாதம்? சமாதானம். சமாதானத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதின்னு பேரு. ஏகாகிர சித்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 சமாதிகள் ஒவ்வொன்னா அடையப்பட்டுக்கிட்டே போகும். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியும் கூட கிடைக்கும். இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் இங்கதான் முதல் முறையா இந்த வேதாந்த இந்த யோக சாஸ்திரத்துல இதான் முதல் முறையா சமாதானம்னு பயன்படுத்துறோம். சங்கராச்சாரியார் எல்லா இடத்துலையும் சமாதின்ற இடத்துல எல்லாத்திலையும் சமாதானம் சமாதானம்னு பயன்படுத்துவார். சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஆச்சாரியார் விவேக சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகள் எழுதும்போது சொல்றார், சமம் இது சாதனம் உச்சியதே. சமம் என்றால் வந்து பாத்தீங்கன்னா சித்த ஏகாகிரம். நீங்க என்ன பண்ணணும்? சமாதி சித்தசியன் இருக்குல்ல, அதுல சமம்னு போட்டுக்கணும். சமாதி சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஏகாகிர சித்தம். இப்ப நம்ம அபியாசம் பண்றோமே, ஏதாவது ஒரு நாமத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல பகவானை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம், ஈஸ்வர பிரணிதானம் பண்றோம்.
ஓம் 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 ஓம்னு ஈஸ்வர பிரணிதானம் பண்றோம். பகவானுக்கு எல்லாம் அர்ப்பணம் 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 பண்றோம். இப்படி பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும், ஏகாகிர சித்தம் வந்துடும். இதுக்கு பேர் தான் சமம் அப்படின்னு பேர். சாதனா காலத்துல சமம் என்று சொல்லப்படுகின்றது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் தஸ்ய பலம் உச்சியதே. பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகாகிர சித்தத்தோட பலன் சமாதானம். சமாதானம் வந்து பாத்தீங்கன்னா பலன் என்று சொல்லப்படுகிறது. சந்திரசேகர் பாரதி சுவாமிகளோட வியாக்கியானம். சமம் சமாதானம், இதுதான் டிஃபரெண்ட். ஏகாகிர சித்தத்தோட பலன் அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதியா வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா ஆகிறது. அந்த சமாதானத்திலேயே என்னன்னா சகுனம்னு ஒண்ணு வைக்கிறோம், நிர்குணம்னு ஒண்ணு வைக்கிறோம். சகுனத்துல சமாதி நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு சவிகல்ப சமாதி, நிர்குணத்துல நடந்துச்சுன்னா அது நிர்விகல்ப சமாதி. இப்ப ஈஸ்வர பிரணிதானத்துக்கு நீங்க என்ன கொண்டுட்டு போனீங்க? ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுக்கு ஒரு நாமம், ஒரு ரூபம், பகவானை வச்சுதானே போறீங்க. சவிகல்பம் தானே அது. அப்ப சகுனத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் சமாதானம்னு பேர். இதை அடைஞ்சா அப்படின்னா இவன் தான் வேதாந்தத்துக்கு உத்தம அதிகாரியா ஆகிறான். அப்ப ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, சமாதி சித்தஸ்ய, ஏகாகிர சித்தம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அது மெதுவா 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 சாதனைகள் பண்ண 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 அது பலஸ்வரூபமா பலனாக சமாதானம்ன்ற சமாதியாக பரிணமிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரசாத இது யாவத்து. இதோட இந்த சூத்திரத்துக்கு இது பண்ணியாச்சு. அப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கான பலன் சொல்லி முடிச்சாச்சு, நியமத்துக்கான பலன் எல்லாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் ஒரு பாஷ்யம் எழுதுறார். விற்த்திக்காரர் சதாசிவர் ஒரு சின்ன விற்பி எழுதுறார். இத்தம் சாவாந்தர பலான்னு. சாவாந்தரம்னா அவாந்தர, அவாந்தர சாவாந்தர, சக அவாந்தர பலன். அவாந்தர பலன் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை ப்ராடக்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவாந்தர பலன் அப்படின்னு பேர். இப்ப கரும்பு வந்து பாத்தீங்கன்னா சக்கையா பிழியணும்னு வச்சுங்களேன், சாறு தான் முக்கிய பிரயோஜனம், வந்து சாறு, கரும்பு சாறு கிடைச்சிருது. அதே நேரத்துல பை ப்ராடக்ட் என்னது? அந்த சக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா எரிக்கிறதுக்கு, அடுப்பு எரிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சக்கைக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரும்பை வந்து பாத்தீங்கன்னா பிழியறோமா, இல்ல கரும்பு சாறுக்காக பிழியறோமா? எதுக்கு பிழியறோம்? கரும்பு சக்கைக்காகவா கரும்பை பிழியறோம்? நம்ம கரும்பு சாருக்கு பிழியறோம், ஆனா பை ப்ராடக்டா என்ன கிடைக்குது? கரும்பு சக்கை கிடைக்குது. எதுக்கு யூஸ் ஆகுது? அடுப்பு எரிக்க யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகத்தோட பிரதான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டாங்க யோகம் எதுக்காக பயன்படுது? நல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முன்னாடி சொல்லியிருக்கோம். அஷ்டாங்க யோகத்தோட பிரயோஜனம் எதுக்காக? 1:28 இப்ப இந்த இது ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டாங்க யோகாங்க அனுஷ்டானாத். யோக அங்கங்கள் 8 அங்கங்களை அனுஷ்டானம் பண்றதுனால முதல் காரியம் நமக்கு என்ன நடக்கும்? அசுத்தி க்ஷயம். அசுத்தி எது? தமோ குணங்கள், ரஜோ குணங்கள் தான் அசுத்தி. இந்த 2 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகும் போது சத்துவகுணம் என்னாகும்? ஞான தீப்திகி. சத்துவகுணம் அதிகமாக 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 உள்ளுக்குள்ளா இருக்க ஆத்ம பிரகாசம் என்னாகும்? நல்லா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஞான தீப்திகி. இந்த ஞானம் வர வர சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக தமோ குணமும் ரஜோ குணமும் கீழே போய் 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 ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிவேக கியாத்தேகே. அந்த ஞான தீப்தி வர 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 தன்னை பத்தின அறிவு அதிகமாயிட்டே போகும். சூக்ஷ்ம விஷயங்களை பத்தின அறிவு அதிகமாயிட்டே போகும். போய் போய் மெதுவா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, அது வரைக்கும் போனதுக்கு பிறகு 95% சத்துவகுணம் பூர்த்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் 98% சத்துவகுணம் வரும்போது பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானம்ன்ற ஸ்டேஜ்ல என்ன நடக்குது? அந்நியதா கியாதி. அந்நியதா கியாதி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உயர்ந்த ஞானம். இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னா, புருஷன் தன்னிடத்துல பிரதிஷ்டிதமாய் தான் தானா நின்னுக்கிட்டு தனக்கு அந்நியமா இந்த சித்தம்னு ஒண்ணு இருக்கு. மாயையோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த சித்தம், எண்ணமில்லாத சித்தம். அந்த சித்தம் வேற நான் வேறன்னு பார்க்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களை கொண்டுட்டு போய்விடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? குருநாதர் சொல்லி கொடுப்பார், இந்த சித்தத்திலே நின்றாதப்பா ஈசனோட ஆயினும் ஆசையருமின்.
அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல அவ்வியக்தம் இப்ப பார்த்துட்டு இருக்கோமே, அந்த அவ்வியக்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாத்தியில வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவா வந்து நிக்கிறது. அதையும் நான் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பண்ணீங்கன்னா பரவைராகியத்து மூலமா சொரூப பிரதிஷ்டம் உண்டாகிவிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன லாபத்தை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் இல்லை, இதெல்லாம் மைல் ஸ்டோன். அப்ப யமத்திலையும் நியமத்திலையும் சொல்லக்கூடிய பலன்கள் எதெல்லாம் கிடைக்குதோ நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம், இதை கிராஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டே போறது. அங்கேயே நின்னுறதுக்காக இல்லை, அதை யூஸ் பண்றதுக்காக இல்லை. நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பப்ளிக்ல போய் மாட்டிப்போம். நம்மளை சுத்தி பப்ளிக் வந்துடும், வாக்கு சித்தி கிடைச்சிரும், புதையல் கிடைக்க ஆரம்பிச்சிரும், ஒவ்வொன்றா நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணிடுவீங்க நீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய மோட்சம் அதோ கதி போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லேண்ட் மார்க் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சித்தி சூச்சகாகா, இதெல்லாம் என்னது சித்தி ஆயிட்டோம், இந்த விஷயத்துல நம்ம சித்தி ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான லேண்ட் மார்க் தான் ஒழிய அதுலயே நிக்கிறது இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பேர் சுவாமினா, இதுவரைக்கும் யமத்துக்கும் நியமத்துக்கும் எந்த பலன்கள் சொல்லப்பட்டதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாந்தர பலன். அவாந்தரம் என்ன அர்த்தம்? பை ப்ராடக்டா வர்றது. முக்கியம் எது? அந்நியதா கியாதி வரைக்கும் போறதுதான் முக்கியம். அப்ப அந்நியதா கியாதி வரைக்கும் போற பாதையில என்ன கிடைக்கும்? சாவாந்தர பலானு பை ப்ராடக்டா இருக்கக்கூடிய முக்கியமல்லாத இரண்டாந்தர பலன், இரண்டாந்தரமா இருக்கிற பலன் கிடைக்கும், கவுன பலன் பேர். அதோட சேர்ந்து யம நியமானு நிரூபிய, யம நியமங்களை நிரூபணம் செய்துவிட்டு, ஒரு யம நியமானு இன்னும் நகாரம் சம்ஸ்கிருதத்துல விட்டு போயிருக்கு, யம நியமான் நிரூபிய இன்னும் போட்டுங்க, யம நியமான் நிரூபிய, யம நியமங்களை நிரூபணம் செய்துவிட்டு, கிரமப்பிராப்தம், கிரமப்பிராப்தம் என்ன அர்த்தம்? வரிசையா யமத்தை முடிச்சாச்சு, நியமத்தை முடிச்சாச்சு, யம நியமங்களுக்கான சித்திகள் பை ப்ராடக்டையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு மூணாவதா யம நியம ஆசனம், மூணாவது ஸ்டெப் அங்கம், மூணாவது அங்கமா கிரமமா பிராப்தியான ஆசனத்தை தத்து சாதனம் தத்து பலம் ச தாவதாக, ஆசனத்தை சொல்லணும், ஆசனத்தை சித்தி பண்றதுக்கான சாதனம் சொல்லணும், அப்புறம் ஆசன ஜெயத்தினால உண்டாகக்கூடிய பலன் சொல்லணும். 3 சூத்திரங்கள்ல 3 விஷயங்கள் சொல்ல போற. முதல்ல ஆசனம் சொல்லணும், லட்சணம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசனத்தை சித்தி பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் சாதனத்தை சொல்லணும். அப்புறம் மூணாவது ஆசனம் சித்தி ஆச்சுன்னா என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு மூணாவது சொல்லணும். இதுக்காக ஆரம்பிக்கிறார் தாவத் ஆக, முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆசனம்னா என்ன அப்படின்னு. 46வது சூத்திரம். ஸ்திர சுகமாசனம், ஸ்திர சுகமாசனம், ஸ்திர சுகமாசனம். ஒரே ஒரு இந்த 3 சூத்திரத்தை தவிர்த்து பதஞ்சலி சூத்திரமே சொல்லலை. ஆனா ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிட்டு இதுல வந்து அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ $பில்லியன் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகால வந்து இதாகிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, பல $பில்லியன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோகான்னு போட்டிங்கன்னா போதும், சேல்ஸ் ஆகிடும். எதை பார்த்தாலும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசனத்துக்கான சூத்திரங்கள் மொத்தம் 3 சூத்திரம். முதல் சூத்திரம் என்னது? ஸ்திர சுகமாசனம். ஆசனம்னா எப்படி இருக்கணும்? ஸ்திரமா இருக்கணும், ஆடாததா இருக்கணும். அதுக்கப்புறம் சுகமா இருக்கணும். கஷ்டமா இருந்துச்சுன்னா அது ஆசனம் இல்லை. உடம்புல பெயின் வந்துச்சுன்னா கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எங்க பெயின் வருதோ அங்கேயே கான்சென்ட்ரேட் ஆகும். அப்ப ஈஸ்வரனை விட்டுருவோம், ஓங்காரத்தை விட்டுருவோம். ஓங்காரத்தை தியானம் பண்ண போய் மூட்டு வலியிலேயே நமக்கு தியானம் பண்ணிட்டு இருப்போம், பேக் பெயின்லயே தியானம் பண்ணிட்டு இருப்போம், கழுத்துலயே தியானம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரமா இருக்கணும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும்? சுகமா இருக்கணும். ஸ்திரமா இருக்கணும்னா அச்சலமா இருக்கணும், அசையாமல் இருக்கணும், தூணு மாதிரி இருக்கணும், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகமா இருக்கணும். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம்? பக்கக இவ தியாயதி, பக்க இவ தியாயதி, பக்கக இவ தியாயதி, பக்க இவ தியாயதி.
எதுனா கொக்கு வந்து கிங்ஃபிஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி தபஸ் பண்ணுதோ அது மாதிரி இருக்கணும். இது சிலையோன்னு இருக்கும். நான் ஒரு இப்போ இங்கே ஒரு இதுல திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா சாத்தனூர் வாங்க. சாத்தனூர் டேம் ஒன்று இருக்கு. அது ரொம்ப பெரிய குரோக்கடைல் இது ஒன்று வச்சிருக்காங்க, முதலை பண்ணை ஒரு ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க. ஐயோ, நான் நினைச்சேன் என்னன்னா உள்ள போயிட்டேங்க. போனா வந்து நூற்றுக்கணக்கான முதல்ல இருக்கு. நான் உள்ள நுழைஞ்சோன்னா என்ன ஆயிடுச்சு, நிறைய முதலை பண்ணைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலையா பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன் ஜி. என்னன்னா எல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே நிக்குது. நான் நினைச்சேன், பார்த்தா சிமெண்ட்ல பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. கலர் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட்லோட கலர் இருக்கு. எல்லாம் அங்கங்க உட்கார்ந்து இருக்கு. நான் நினைச்சிட்டு நல்ல வேலை, நான் நினைச்சிட்டேன் ஏதோ முதல்ல பண்ணிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலையிலேயே பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாதான் முதலையெல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது லைட்டா அசையுது. அசைஞ்சாதான் தெரியுது வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு. அப்படியே இருக்குங்க, சிலை மாதிரியே இருக்கு. ஒரு சின்ன ஆக்ஷன் கூட இல்லை, அப்படியே இருக்கு ஸ்டில்னஸ். அப்படியே நான் அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லியிருக்கு. தியாயத்தீவ பகவான் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா முதலையும் சேர்த்துக்கணும், முதல்ல தியானம் பண்ற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். கிங்ஃபிஷர் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ற மாதிரி. அப்புறம் தியாயத்தீவ கர்தப, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுது, தியாயத்தீவ கர்தப. இந்த கழுதை இருக்குல்ல டாங்கி, அது என்ன பண்ணுவாங்க, செவுத்துக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்கு. ஒரு அடியில செவுரு, 1.5 அடியில செவுரு இருக்கு. அதுக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லை, செவுரு தான் இருக்கு, வால். இந்த காலையில் நான் போகும்போது பாக்குறேன் இப்படியே நின்று அந்த செவுத்தையே பார்த்துட்டு இருக்கு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன் அது அப்படியே தான் இருக்கு, அப்படியே செவுத்தையே பார்த்து. நான் யோசிச்சு இது என்ன பார்த்துட்டு இருக்கு, செவுத்தையே பார்த்துட்டு இருக்க. எந்த ஆக்ஷனும் இல்லாம இந்த கழுதை வந்து பாத்தீங்கன்னா நின்ன மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டா தியாயத்தீவ கர்தப. கழுத மாதிரி தியானம் பண்ணணும், கொக்கு மாதிரி தியானம் பண்ணணும். பருவத இவ தியாயத்தீவ பருவதா. பருவதம் எப்படி இருக்கான், மலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அசையாம இருக்கு. மலை வந்து பாத்தீங்கன்னா அசையாம இருக்கு, இது மாதிரி. பருவத இவ பிருத்திவி, இந்த பிருத்திவி தியானம் பண்ற மாதிரி இருக்கணுமா. பிருத்திவி என்னாச்சு, அசையாம இருக்கு அப்படியே இந்த பூமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமி மாதிரி, பருவதம் மாதிரி, கொக்கு மாதிரி, கழுத மாதிரி, இது மாதிரி அசையாம தியானம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஸ்திரம்னு பேரு. சரி, அந்த ஸ்திரம் எப்படி இருக்கணும், சுகமா இருக்கணும். இந்த ரெண்டும் கூடி இருந்தாதான் ஆசனம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் அடிச்சா சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பத்ம ஸ்வஸ்திகாதினா என்ன ஆசனம் சொல்லியிருக்கோம், பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம் முதலிய யாதிருஷேன தேகஸ்தாபனேன, யாதிருஷேன தேகஸ்தாபனேன, எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்மாசனம் ஸ்வஸ்திகாசனம் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்து மூலமா தேகஸ்தாபனேன, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா சில மாதிரி உட்கார வைக்கணும். புடிச்சு வச்ச பிள்ளையாருன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காரணும். அது மாதிரி ஸ்தாபனம் பண்ணிட்டு யா புருஷஸ்ய அவயவ, புருஷனுடைய அவயவம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், வியதா அனுத்பத்தி லட்சணம். வியதான துக்கம், துக்கம் கொடுக்காமல், துக்கம் உண்டாகாமல், கஷ்டம் உண்டாகாமல் ஒரு ஆசனத்துல உங்களோட அவயவங்கள்ல எந்த பெயினும் வராம இருக்கக்கூடிய லட்சணத்தை உடையது சுகம்னு பேரு. அப்ப லைட்டா பெயின் வருதுனாவே இல்ல இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த சுகம் உண்டாகிறதுக்கு என்ன சாமி பண்ணணும்னா அதுக்காக தாங்க மற்ற ஆசனங்கள். புரியுதா உங்களுக்கு? எங்கெல்லாம் நிறைய ஆசனங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம்னா வேணா ஒரு இது அனுப்புறேன் உங்களுக்கு. ஒரு அம்மா நல்ல ஒரு 55-60 வயசு அம்மா, ஒரு அம்மா நல்லா பண்றாங்க, பர்ஃபெக்டா எங்க ஆச்சாரியார் சொல்லி கொடுக்குற மாதிரி மெத்தட், நல்ல மெத்தட், எங்க நல்ல டீச்சர்கிட்ட படிச்சிருக்காங்க. நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு, முடிஞ்சா அதை பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆசனம் ஒண்ணு சித்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்டா தான் நிறைய ஆசனங்கள் பண்ணுவோம். இப்ப வந்து எனக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னா பேக் பெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பெண்டு, பேக் பெண்டு இதெல்லாம் பண்றது. அதுக்கப்புறம் கழுத்து வலிக்குதுன்னா நெக்குக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சில ஆசனங்கள் பண்றது. அப்ப இது மாதிரி முழங்கால் வலிக்குதுன்னா முழங்காலுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனம் பண்றது. இது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஆசனங்கள், மற்ற ஆசனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்க பத்மாசனத்திலேயோ இல்ல ஸ்வஸ்திகாசனத்திலேயோ
எந்த ஆசனத்துல உட்கார்றீங்களோ அந்த ஆசனம் எந்த ஒரு பெயினும் இல்லாமல் சுகமா இருக்கிறதா, உங்க தேகம் அசையாம இருக்கிறதா எது இருக்கோ, தேக சலன ராகித்ய, தேக சலனம் இல்லாம தேகம் அசைவில்லாததை லட்சணமாக கொண்டு ஸ்தைரியம் ச சம்பாத்தியதே, ஸ்திரத்தன்மையானது சம்பாதிக்கப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா ததேவ முக்கியம் ஆசனம். ரொம்ப இதை ஹைலைட் பண்ணீங்க. ததேவ முக்கியம் ஆசனம், இதுதான் முக்கியமான ஆசனம். அப்ப ஆசனம்னு யாராவது வெளியில கேட்டாங்க அப்படின்னா ஸ்திர சுகம் ஆசனம் இதான். அது எது வேணா இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஆசனத்துல உட்கார்ந்தாலும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நல்லா அசையாம நல்லா பாத்தீங்கன்னா சுகமா எந்த பெயினும் இல்லாம உட்காருங்களோ அதுதான் முக்கிய ஆசனம். அப்ப முக்கிய ஆசனம்னா செகண்டரி ஆசனம் ஏதாவது இருக்கானா? மத்த நீங்க நூத்துக்கணக்கான ஆசனங்கள் பண்றதெல்லாம் செகண்டரி, அது முக்கியம் அல்ல. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நான் சொன்ன ருத்ர கவுடாவை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா பாத்தீங்கன்னா டிராப் அவுட். டிராப் அவுட்னா என்ன அர்த்தம்? எயித்து ஃபெயிலு. எயித்து ஃபெயில் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டா பல வருஷமா 8th கிளாஸ்லயே உட்காந்துருக்காருன்னு 10th வரல, 9th போகல, 10th போகல. ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசனம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்துல ஸ்திரமா சுகமா உட்கார்ந்து சமாதி அபியாசத்தை பண்றதுக்காகத்தான் ஆசனம். அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலை பொழப்புல, வேற வேலை இல்லை நமக்கு. இந்த காலையில இருந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆசனங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அது இல்லை. அப்போ ஸ்திர சுகம்தான் முக்கியம் ஆசனம். ஆசனம்னாவே இதுக்காகத்தான் ஆயிடுச்சா? அப்ப மீதி ஆசனங்கள் எல்லாம் இந்த ஒன்ன சித்தப்படுத்துறதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு பத்மாசனாதி ஸ்வரூபம் து. சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பத்மாசனம்ன்றதோட சொரூபம் சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லிருக்கு? யாஜ்ஞவல்ய யோகி யாஜ்ஞவல்ய சங்கீதா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. யாராவது சர்ச் பண்ணீங்கன்னா யோக யாஜ்ஞவல்ய ஸ்மிருதின்னு வரும். யூடியூப்ல பாத்தீங்க, இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா யாஜ்ஞவல்ய ஸ்மிருதின்னு வரும். அந்த ஸ்மிருதியில உள்ள போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது. யாஜ்ஞவல்ய ஸ்மிருதி வேற, யோகி யாஜ்ஞவல்ய சங்கீதா வேற. யோகி யாஜ்ஞவல்ய சங்கீதால 3வது சாப்டர்ல அநேகமா 7வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா யோகி யாஜ்ஞவல்ய சங்கீதா. கார்கிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்தை கொடுத்ததுக்கு பிறகு யாஜ்ஞவல்ய மகரிஷி என்ன பண்றாரு? கார்கிக்கு பாத்தீங்கன்னா அந்தர்யாமி பிராமணம், இது நம்ம அக்ஷர பிராமணம்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்காக யோகத்தை பத்தின டீச்சிங்ஸ் பண்றார். பெரிய மகரிஷி டீச்சிங் பண்றார் யோகத்தை பத்தி. அவருக்கு பேர் என்ன? டீச்சிங்க்கு பேரு யாஜ்ஞவல்ய சங்கீதான்னு பேரு. யோகி யாஜ்ஞவல்ய சங்கீதா. நான் பிருகதாரண்யத்துல அவரை தான் நிறைய கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ கோட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் தான். இப்போ கூட நான் 4/4/22 கோட் பண்ணதெல்லாம் அவரோட பிரகரணத்துல வர்றதுதான். அப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பத்மாசனத்துல இருந்து இந்த அஷ்டாங்க யோகங்களை பத்தின நிறைய ஸ்லோகங்கள் எழுதி வச்சிருக்காரு. 3வது சாப்டர்ல 7வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. என்னது? நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. என்னது? பத்மாசனம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர்வோ பரி விப்ரேந்திர. விப்ரேந்திர அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா விப்ரர்களில் இந்திரன், புத்திசாலிகளில் படித்தவர்களில் ஞானிகளில் இந்திரன். எதற்கு யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் நிக்கிறார், யாரோ ராஜாவா இருப்பாங்க, நல்ல ஞானி புருஷரா இருப்பாங்க. நல்லா படிச்சவர்களில் இந்திரன் போன்றவனே ஏ விப்ரேந்திர என்ன பண்ணணும்? பத்மாசனம் எப்படி பண்ணணும்? ஊர்வோ பரி கிருத்துவா பாததலே சுபே. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊரு அப்படின்னா தொடைக்கு பேரு. நம்முடைய டைஸுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா தொடைக்கு பேர் பாத்தீங்கன்னா ஊரு. அதுக்கு மேல உபரி, அந்த தொடைகளுக்கு மேலா பாதங்களை தூக்கி மேல வைக்கணும். 2 பாதங்களையும் தொடைக்கு மேல, இந்த கால் பாதத்தை இந்த தொடைக்கு மேல வைக்கணும், இந்த காலை தூக்கி இந்த தொடைக்கு மேல வைக்கணும். இப்படி வச்சு என்ன பண்ணும்? சுபே, ரொம்ப சுபமா வச்சுக்கிட்டு. எப்படி இருக்கும் சுபம் அப்படின்னா பத்மம். இந்த சுபம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? பத்மம். ஒரு தாமரை பாத்தீங்கன்னா அதோட இதழ் எப்படி இருக்குமோ
அது மாதிரி உங்களுடைய கால் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த கால் இப்படி இருக்கும், தொடைக்கு மேல இந்த தொடைக்கு மேல இது, இந்த தொடைக்கு மேல இது. சுபமா இருந்துகிட்டு அங்குஷ்டௌச்ச நிபத்னியாத். அங்குஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த ரெண்டு நம்ம இந்த கை வச்சுக்கொள்ள கால் விரல் இருக்குல்ல, இந்த கால் விரலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு, இப்ப நீங்க போஸ்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையை வந்து பாத்தீங்கன்னா அங்குஷ்ட மாத்திரன் தர்ஜனீபியாக அப்படின்னு என்ன பண்ணிருப்போம்னா இந்த முத்திரையில வச்சிருப்போம். இந்த முத்திரையில ஞான முத்திரையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதோ இந்த தொடைக்கு மேல உங்களோட ரெண்டு பாதங்களுக்கு மேல இந்த முழங்காலுக்கு மேல இப்படி வச்சிங்கன்னா அதுக்கு பேரு பத்மாசனம்னு பேர். அதாவது பாதங்களை தூக்கி தொடைக்கு மேல இப்படி கிராஸ்ல போட்டு அதுக்கு மேல அந்த கால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முத்திரையை வச்சிங்க அப்படின்னா இதுக்கு பேர் பத்மாசனம்னு பேர். இதுக்கு இன்னொரு பத்மாசனம் நம்ம இதுல முக்கியமா இன்னொன்னு சொல்றோம். நாங்க பண்ற பத்மாசனம் யோகா அபியாசத்துல இருக்கிறது. இந்த கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த முழங்காலுக்கு மேல வச்சுட்டு இந்த கைகளை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழே பின்பக்கம் இப்படி கொண்டு போயிட்டு இந்த கை விரல் இருக்குல்ல, இந்த கை விரல கால் கட்டை விரல பிடிச்சி இழுத்துக்கணும். பிடிச்சி இப்படி கீழே இழுக்கிறது. நீங்க ஏதாவது எடுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். இப்ப நீங்க உங்களோட பாதத்துல இப்படி வச்சிருக்கீங்கல்ல, பத்மாசனம் போட்டு உட்காருவீங்கல்ல, உட்கார்ந்தோன்னா கட்டை விரல் இருக்கா, இந்த கட்டை விரல் இருக்கும், இந்த கட்டை விரல் இருக்கா, இந்த கட்டை விரல்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க கைகளோட கட்டை விரல்களால இப்படி பிடிச்சுக்கிட்டு இந்த ஷோல்டரை வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மூட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிடும். இந்த கை இருக்குல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனம் உட்கார்ந்துடுறீங்கல்ல, ஒரு கை ஒரு ரெண்டு கால் இப்படி போயிடுதா, போட்டுட்டு இப்படி வச்சிங்கன்னா சாமானியம். இதுதான் வந்து எல்லா இடத்துலயும் போஸ்டர் இருக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கையை இப்படி வச்சுங்க, ஒரு கட்டை விரலை இப்படி பிடிச்சிங்க, இந்த கட்டை விரலால இப்படி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், இந்த கை வந்து இந்த ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு ஃப்ரண்ட்டுக்கு வரும், இந்த முழங்கால் கீழே அப்படி வரும். இதான் இல்ல இப்படிதான் இந்த இதான் இந்த கட்டை முதுகு பக்கம் இல்ல, நெஞ்சு. ஆமா, கால் கட்டை விரல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கையாலையும் கால் கட்டை விரல பிடிச்சுக்கிறது. அப்படி பிடிச்சு, ஆமா, அப்ப கால் வந்து பவுண்ட் ஆயிடுச்சு. இந்த கையால வந்து அந்த கால் கட்டை விரல பிடிச்சிருப்பீங்க, பிடிச்சுக்கிட்டு கீழே அந்த நெஞ்ச நிமித்துனீங்க அப்படின்னா, நெஞ்ச ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கையோட முட்டி ரெண்டும் கீழே போகும், பின்பக்கம் போகும். கையோட முட்டி கீழே போய் பின்பக்கம் போயிடும், இந்த கால் வந்து பவுண்ட் ஆயிரும் கையால, அப்புறம் நெஞ்சு இதாயிடும். இந்த ஆசனம் வந்து உங்களுக்கு பிரிக்க முடியாத அளவுக்கு நல்ல பக்கா பேக்கேஜ் ஆயிடும். இது மாதிரி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா மணிக்கணக்கா உட்கார்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அசையவே அசையாது. நல்ல ஒரு 2 மணி நேரம், ஆமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்றதா இருந்தாலும் ஈஸியா பண்ணலாம். யாரும் பண்ணலையே, வீடியோ காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இது பண்ணணும் உங்களோடது. அதேதான் இப்ப நீங்க பண்ற மாதிரியே தான். அந்த கட்டை விரல பிடிச்சிங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, உங்களுடைய நெஞ்ச ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, இந்த கையோட முழங்கையை வந்து கீழே கொண்டு போங்க. இதுதான் இந்த போஸ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மாசனத்துல அட்வான்ஸ் ஸ்டேஜ். இது நம்ம பாக்குற போஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான முத்திரை வச்சுக்கிட்டு நம்ம முழங்கால் மேல வச்சிருக்கோம்ல பத்மாசனம், இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் போகும்போது உங்க கை நழுவி கீழே போகும். ஆனா இந்த கட்டை விரலை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதுல ஃப்ரண்ட்ல நெஞ்சு வந்துருச்சு அப்படின்னா முதுகு தண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டா முதுகு தண்டு வந்துடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இருக்கக்கூடிய இந்த பத்மாசனத்தோடது. இதை தான் இங்க வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, அங்குஷ்டௌச்ச நிபத்னியாத் அஸ்தாபியாம் யுத்கிரமணேது. என்ன பண்ணணும், அந்த பத்மாசனம் பழகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் இந்த பக்கம் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், லெஃப்ட்டை தூக்கி ரைட்டை தூக்கி லெஃப்ட்ல காலை போட்டீங்க, அதுக்கு அடுத்த 20 நிமிஷம் என்ன பண்ணணும், மாத்தி பண்ணணும். உங்களுக்கு வித்கிரமணேது அப்படின்னா மாற்றி பண்ண வேண்டும். காலை வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் ஒரு பக்கம் போடுறீங்க அப்படின்னா அடுத்த 20 நிமிஷத்துக்கு மாத்தி போடணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனம் பவேத் ஏதத் சர்வேஷாம் அபிபூஜிதம். எல்லா ஆசனங்களிலும்
இந்த ஆசனம் பத்மாசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமாக பூஜிக்கத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உத்தம பத்மாசனத்தை சொல்றார். சாதாரண பத்மாசனம் எல்லாம் பண்றாங்க, இந்த ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் பண்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு போஸ்டர் வச்சிருக்கேன், ஒரு முனிவரோட போட்டோ வச்சிருக்கேன், முடிஞ்சா நான் அனுப்புறேன் உங்களுக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருப்பார், அசையவே அசையாதுங்க, பக்கா பத்மாசனம்னா பத்மாசனம் தான். இந்த கை முழங்கை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே பின்பக்கம் போயிருக்கும். இந்த நெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட்ல வந்திருக்கும். நல்லா வந்தோடனே இந்த தலை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போகும். இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா மேருதண்ட மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும், எந்த வளைவு நெளிவு இல்லாம இருக்கும். ஆசனத்தை உட்கார்ந்தீங்க அப்படின்னா நல்ல லாக்கா இருக்கும். நல்ல லாக் ஆச்சு அப்படின்னா எந்த பெயினும் இல்லாம நீண்ட நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு நல்ல ஆசனம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்தோட இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த 46வது சூத்திரத்தை சொல்லி முடிச்சார். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். யோக தத்துவோபனிஷத் ரெஃபரன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். யோக தத்துவோபனிஷத்துன்னு ஒண்ணு அதுல சொல்லுது. யோக தத்துவோபனிஷத் சொல்லுது, யமஸ்ச நியமஸ்சைவ ஆசனம் பிராண சம்யமஹா பிரத்யாஹாரோ தாரணாச்ச தியானம் ப்ரூமத்யே ஹரிம் சமாதி சமதாவஸ்தா சாஷ்டாங்கோ யோக உச்சியதே. யோக தத்துவோபனிஷத்துல 25 ஏற்கனவே இது போட்டு. யோக தத்துவோபனிஷத்துல அஷ்டாங்கங்கள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிராண சையமம்னு பேர் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணாச்ச தியானம், தியானம் ப்ருவோர் மத்திய ப்ரூமத்தியே ஹரிம். ப்ரூ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஹரிய தியானம் பண்றது, தாரண பண்றது, இதான் முக்கியமான தாரண, முக்கியமான தியானம். சமாதி சமதாவஸ்தா, அந்த தியானம் பண்ற அந்த ஹரியோட நானும் அவனும் வேறில்லைன்னு ஒன்னா தியானிப்பவன் தியானம் பண்ற வஸ்துவோட சம அவஸ்தை அடைஞ்சா அதுக்கு பேர் சமாதி. சமாதி சமதாவஸ்தா சாஷ்டாங்கோ யோக உச்சியதை, யோகம் என்று சொல்லப்படுது. சார் இந்த யம நியமத்திலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் சுருக்கமாக ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா, மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்வாகாரோ யமேஸ்வேகோ முக்கியோ பவதி நேத்தரஹா. யமத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமம்னா டு கண்ட்ரோல்னு சொல்றோம்ல, டோன்ட். அதுல என்ன அப்படின்னா முக்கியமானது 5 யமங்கள்ல எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லகு ஆகாரம். ரொம்ப எளிமையான ஃபுட்டை நீங்க எடுக்கிறது தான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ யமத்துல வந்து பார்த்தீங்கன்னா லகு ஆகாரம் சொல்லக்கூடியது முக்கியமானது. ஏகோ முக்கியோ பவதி ந இத்தரக. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆயிடும். முதல்ல லகு ஆகாரம் எடுக்க ஆரம்பிங்க, ரொம்ப எளிமையான ஆகாரம். 2வது வந்து சொல்றாரு அகிம்சா நியமேஸ்வேகோ முக்கியாவை சதுரானன. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகிம்சா தான் நியமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. வந்து பாத்தீங்கன்னா அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம் இதெல்லாம் பார்த்தோமே. இந்த அகிம்சா வந்து பாத்தீங்கன்னா நியமங்களில் மிகவும் முக்கியமானது சொல்லியாச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யமத்துல முக்கியமானது எளிமையான ஆகாரம், லகு ஆகாரம், ரொம்ப கம்மியா சாப்பிடுறது. அதுக்கப்புறம் அகிம்சா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே நியமங்கள்ல ரொம்ப முக்கியமானது வந்து அகிம்சா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆசனத்துல இது சுவாமி முக்கியம் அப்படின்னா சொல்லுது, சித்தம் பத்மம் ததா சிம்ஹம் பத்ரஞ்சேதி சதுஷ்டயம். 4 ஆசனங்களை சொல்லுது. சித்தாசனம் 1, பத்மாசனம் 2, ததா சிம்ஹம் அது போலவே சிம்ஹாசனம் 3, 4 வந்து பாத்தீங்கன்னா பத்ராசனம் 4. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஹட்டயோக பிரதீபிகால இருந்து ஒரு ஸ்லோகம் நம்ம எடுத்துக்கணும், வஜ்ராசனம்னு ஒண்ணு சேர்த்துக்கணும். இந்த 5 ஆசனங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா ரொம்ப சிறப்பானது. பிரதம அபியாசே காலே து விக்னக ஸ்யூர் சதுரானன. நல்லா நீங்க ஆசனத்துல ஏதாவது உட்கார ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அபியாசத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பா விக்னங்கள் சம்பவிக்கும். விக்னம் இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அபியாசத்தை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா பிரதம அபியாச காலேது விக்னக சியூர சதுரானன. சரி, என்னென்ன விக்னம் வரும்? ஆசனத்துல பாத்தீங்கன்னா உட்கார ஆரம்பிச்சிங்க, ஒரு ஆசனத்துல உட்கார ஆரம்பிச்சோன்னா ஆலசியம் முதல்ல வந்துருவார். சோம்பேறித்தனம் வரும். தூக்கலாம் போல இருக்கும். உடம்பு பாத்தீங்கன்னா வலிக்குதுங்க. ஆசனத்துல உட்காந்து உடம்பு வலிக்குதுங்க. படுத்து தூங்குனா சுகமா இருக்குல்ல, படுத்துப்போம், ஓம் ஓம் படுத்துக்கிட்டே சொல்லுவோன்னு ஆலசியம் வரும். அதுக்கப்புறம் கத்தனம், யாக்கையாவது பேசுனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு பெருகி போகும். நீங்க அபியாசத்தை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காசிப் அதிகமாகும். உங்களுக்கு மனசு பாத்தீங்கன்னா நிறைய காசிப்ல போகும். தூர்த்த கோஷ்டி மந்திராதி சாதனம், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மெதுவா கெட்ட நடத்தைகள் எல்லாம் மனசு போக ஆரம்பிக்கும். இல்லைன்னா எதையாவது பண்ணும் போதே சித்திகளுக்கு ஆசை எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா சப்பலமாகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்திரீ விஷயத்துல மனசு போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் யோக அபியாசத்துல ஈடுபடும் போது வரக்கூடிய தடைகள். அதெல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா மெதுவா மெதுவா சித்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர அனுகிரகத்தை எடுத்துக்கிட்டு என்ன வந்தாலும் கிராஸ் பண்ணி போறதுக்கே இது பண்ண முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம்னா சித்தம் பண்ணலாம். அப்ப பாத்தீங்கன்னா யமம் நியமம் ஆசனம் சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், இதுக்கு லட்சணம், இந்த ஆசனத்தை சித்தி பண்றதுக்கு என்ன சுவாமி பண்ணலாம் அப்படின்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். பிரயத்தன சைத்தல்ய அனந்த சமாபத்திப்யாம், பிரயத்தன சைத்தல்ய அனந்த சமாபத்திப்யாம். ஆசன சித்தி ஒருத்தருக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உண்டாகணும் அப்படின்னா முதல்ல என்ன நடக்கணும்? பிரயத்தன சைத்தில்யம் நடக்கணும். பிரயத்தன சைத்தில்யம் என்ன அர்த்தம்? தளர்ச்சின்னு அர்த்தம். பாடி மனசு இது எல்லாம் நாடிகள் தான் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. இந்த நாடிகள் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது நாடிகள். இந்த நாடிகளோட தளர்ச்சிக்கு பேரு இறுக்கம். பாத்தீங்கன்னா டைட்டா இறுகி போயிருக்கு. இந்த இறுக்கம் பாத்தீங்கன்னா தளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்னா நீங்க நீண்ட நேரம் பாத்தீங்கன்னா ஆசனத்தில் உட்கார முடியும். இது நாடிகளோடது. அதே மாதிரி மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய இறுக்கம் என்ன அப்படின்னா இங்க போகணும் அங்க போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நிறைய சங்கல்பங்கள். அது மாதிரி சங்கல்பங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆசனத்துல நீண்ட நேரம் உட்கார முடியாது. அப்போ இந்த சித்திலீகரணம்னா தளர்ச்சியை பண்றது 2 விதத்துல தளர்ச்சி. ஒன்று நாடிகளை தளர்ச்சி பண்றது, இன்னொன்று பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது. அதனாலையும் மனசு தளர்ச்சி அடையும். இந்த 2ம் தளர்ந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? ஆசன சித்தி உண்டாகும். சரி, ஆசன சித்தி உண்டாகிறதுக்கு வேற என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த சபாபத்தின்னு சொல்லக்கூடிய அனந்த நாகம் இருக்குல்ல, இந்த மொத்த லோகத்தையும் சுமந்துகிட்டு இருக்க அனந்த நாகம். ஆதிசேஷன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஆதிசேஷன் அனந்தன் அப்படின்னு நாகங்கள் இருக்கு. அந்த நாகங்களை பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்றது மூலமாகவும் அந்த அனந்த நாகமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு அதோட சமாதி பண்றது மூலமா என்ன ஆகும்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது உங்களுக்கு ஆசன சித்தி பூரணமாக உண்டாகிவிடும். இதேதான் இப்ப நீங்க பண்றீங்கல்ல, இதேதான் நான் உங்களுக்கு அனுப்புனா அவங்களுக்கு அனுப்புனாதான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு போஸ்டர் அனுப்புறேன். உங்களுக்கு பத்மாசனத்துக்கு நல்லாவே அவர் பண்றாரு, நான் பண்றது அனுப்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப பிரயத்தன சைத்தில்யம் 2 விதம், நல்லா புரிஞ்சுக்கணும். பிரயத்தன சைத்தில்யம்னா முயற்சியை தளர்வடைய செய்தல். பிரயத்தனா முயற்சி, இறுக்கம்னு போட்டுங்க. இறுக்கத்தை தளர்வடைய செய்தல் முதல் காரியம். பிரயத்தன சைத்தில்யம்ன்றதுக்கு அர்த்தம் இறுக்கத்தை தளர்வடைய செய்தல். இறுக்கம் எங்க இருக்கும்? பாடியில இருக்கிறதுக்கு பேரு நாடிகள் தான் காரணம். அப்ப முதல் இது நாடிகளை தளர்வடைய செய்தல், தளர்ச்சி உற செய்தல். 2வது மனசுல இருக்கும். மனசுல இருக்கிறதுக்கு என்ன பேரு? சங்கல்பம். சங்கல்பத்தை நிவர்த்தி பண்ண 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 மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தளர்ந்து போகும். இந்த 2த்தையும் பண்ணோம்னா ஆசனத்துல நீண்ட நேரம் சித்தி பண்ண முடியும். அதுக்கப்புறம் கூட தியானம், அனந்தனையோ இல்ல ஆதிசேஷனையோ தியானம் பண்றது மூலமா உங்களுக்கு சமாதி கிடைக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எதெல்லாம் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். யோக சூத்திரம் படிக்கும்போது, வியாச பாஷ்யம் படிக்கும்போது சொல்லியிருக்கேன். பிருத்திவியை தியானம் பண்ணணும், கூர்மத்தை தியானம் பண்ணணும். கூர்மம்னா ஆமை,
அதுக்கப்புறம் பர்வதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றது, கணபதியை தியானம் பண்றது, ஆகாசத்தை தியானம் பண்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாகனங்கள், சுவாமியோட வாகனங்கள் எதெல்லாம் இருக்கோ, ரிஷபத்தை வந்து நந்தியை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றது. சுவாமிக்கு என்னெல்லாம் இது இருக்கோ, முதலைய வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல, முதல்ல யாருக்கு தெரியுங்களா? கங்காக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசனம், அதனால சிங்க ஆசனம், சிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றது. இது மாதிரி தேவதைகளுக்கு எதெல்லாம் வாகனமா இருக்கோ அதெல்லாம் தியானம் பண்ணணும். அப்படின்னா முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயில், பாம்பு, இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்றோம் அப்படின்னா ஆசன சித்தியானது நன்றாக உண்டாகிவிடும். பாஷ்யத்துக்கு வந்து விருத்தியை பார்த்துருவோம். தஸ்யச்ச பிரயத்தன சைத்தில்யம். ஜி டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. என்னோட அந்த சங்கீத எடுங்க பார்க்கலாம். பேஸ் நம்ம சங்கு வைக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் வைக்கிறோம். சங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸே அந்த கூர்மத்தோட ஆக்காரத்துல தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா, ஸ்ரீசக்கரம் வைக்கிறதுக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சலோகத்துல பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று பண்றோம்னு வச்சுங்களேன், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 காலு 2 இது அப்புறம் தலை வச்ச மாதிரி தான் கூர்ம ஆக்காரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரத்தோட பீட்டம் வச்சிருப்பாங்க. மேரு சக்கரம் வைக்கிறதா இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கருங்கல்ல வந்து பண்ணும்போது அந்த கூர்மத்தை தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியாவில் நல்ல ஆதிசேஷனை ஆமாம் பேஸ் வந்து ஆதிசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சுற்றி விட்டுருப்பாங்க. நல்லா ரவுண்டாக சுற்றி மேலே சிவலிங்கத்தை வச்சு மேலே வந்து சுவாமி இருப்பார். அப்போ சுவாமி இருக்கு, ஆமாம் கச்சபேஸ்வரர்னு பேர், இதே அதான். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஆசனத்துக்கும் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ஆசனம் உட்கார இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆசன சித்தி உண்டாகும். பிருத்திவியை தியானம் பண்ணுறதுனால ஈஸியாக ஆசன சித்தி உண்டாகும். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி. நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம்.